Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யோர் ரிலேஷன்ஷிப். ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து என்ன நடக்க போகிறது பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, file number 2, file number 3. ஓகே, இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1ஓட ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து என்ன நடக்க போகுது? Okay. File number 1. First of all வந்துட்டு sacrifice. See, ஒரு சில பேர் வந்துட்டு நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஆனா அது ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பா? File number 1, ஒரு சில பேர் டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. நீங்க உங்களையவே ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறீங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, நிறைய மேனிப்புலேஷன்ஸ் இருக்கு. உங்க பார்ட்னர் வந்து ரொம்ப மேனிப்புலேட் பண்றாங்க. நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களோட ட்ரூ செல்ஃபே மறந்துருப்பீங்க. நீங்க உங்களோட ஒரிஜினாலிட்டி எல்லாத்தையும் மறந்துருப்பீங்க. பிகாஸ் உங்க பார்ட்னர் உங்களை ஒரு இலூஷன்ல வச்சிருக்காங்க. ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி நீங்களே வந்து உங்களை அந்த மாதிரி பர்சன், நான் இப்படிதானா, நான் இந்த மாதிரி பர்சன் தானா, நான் ஒரு வீக்கான பர்சனா அப்படிங்கறத நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ உங்களோட ஒர்த்து அது வந்து நீங்களே வந்து அந்த உங்களோட ஒர்த்து மேல டவுட் பட ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நீங்க இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு டாக்ஸிக்ல இருக்கீங்க, இல்லையா ஏதோ ஒரு காரணத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சி, ஒரு சில பேர் என்ன பண்றீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா ஒரு டெசிஷன் எடுக்க தெரியாம இருக்கீங்க. பட் இனி வரக்கூடிய டேஸ்ல வந்துட்டு ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா நீங்க வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துருவீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க வந்து அந்த ஒரு பிளானிங்ல தான் இருக்கீங்க. லைஃப் இப்படியே போகக்கூடாது, மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வரைக்கும் டெசிஷன் எடுக்கல. பட் வரக்கூடிய டேஸ்ல நிச்சயமா எடுத்துருவீங்க.
அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து நீங்க உங்களோட வேலையை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம். உங்களோட ஒர்க்கு, உங்களோட டேலண்ட் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. பட் யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, எந்த ஒரு விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. உங்களோட ட்ரீம்ஸ், உங்களோட கோல், பேஷன் எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் யூ ஆர் பியூட்டிஃபுல் சோல். உங்களோட ஆரா இஸ் வெரி குட். பட் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை மைனஸே பார்த்தீங்கன்னா லவ் தான். லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை பிளைண்ட் ஆக்கிடுது. அந்த லவ்ங்கிற ஒரு தாட் வந்தோடனே யார் மேல லவ் வைக்கிறீங்க, யார் கூட கனெக்ட் ஆகுறீங்க அப்படிங்கறது வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு இலூஷன்ஸ்ல இருக்கீங்க. நிறைய என்ன ஒரு கன்ஃபியூஷன்ஸ், மோர் தேன் நிறைய தாட்ஸ் மைண்ட்ல ஓடுது. ஜஸ்ட் அது எல்லாத்தையுமே வந்துட்டு சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களோட செல்ஃப் எஸ்டீம்ல ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்குள்ளே அந்த ஒரு போல்ட்னஸ் இருக்கணும். உங்களோட கேரக்டர் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். பர்சனாலிட்டி ஸ்ட்ராங் ஆக்குங்க. உங்களோட பர்சனாலிட்டி அண்ட் நீங்க அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறது, த வே யூ ரெஸ்பாண்ட், அதாவது ஒருத்தவங்க ஏதாவது கேட்குறாங்கன்னா அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க, இந்த விஷயங்கள்ல வந்துட்டு அதிகமா நீங்க வந்துட்டு கவனம் செலுத்தணும். இந்த ஒரு டாக்ஸிக்கான ஒரு பாண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க வெளியே வரத்துக்கு எஸ் பீப்புள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க ஹெல்ப் கேட்டா பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னன்னா அந்த ஒரு கரெக்டான ஒரு ஐடியாஸ், அந்த ஒரு ட்ரஸ்ட் தான் இல்லை. யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க முடியல. ஸோ அந்த ட்ரஸ்ட் தான் இந்த இடத்துல ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓகே, ஸோ பட் பி கேர்ஃபுல். இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா ஒரு டெசிஷன் எடுங்க. டெசிஷன் இந்த சென்ஸ் வந்துட்டு போல்டான ஒரு டெசிஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இப்போ கரண்ட்லி சரி எமோஷனல் இம்பேலன்சஸ் காமிக்குது. அதாவது ஒரு முடிவை எடுக்கணும் லைஃப்ல அப்படின்னு வந்துட்டு அந்த இடத்துல உங்க எமோஷன்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு வீக்னஸாக இருக்கு உங்களுக்கு. ஓகே, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களோட லைஃப்ல நீங்க சொந்தமா நின்று ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்ப் வந்து இன்டைரக்டா பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பர்சன் மூலியமா, இல்லை உங்களுக்கு ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு ஒரு மாதிரி தாட் வர ஆரம்பிக்கும். ஓகே, எவ்வளோ நாளைக்கு நம்மளும் இப்படியே இருக்கிறது, அது மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் தாட் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வர்றப்போ வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு உங்களுக்கு மெசேஜஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒர்க்கிங் பர்சன், வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமாக வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு டாக்ஸிக் பாண்டிங், டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், இது தேர்ட் பார்ட்டிஸ், இதுலலாம் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகாதீங்க. ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் தட். பிகாஸ் வந்துட்டு உங்கள் கைக்கு ஏதோ ஒரு மூலியமாக வந்துட்டு மணி வருது. ஸோ அது வந்து பி கேர்ஃபுல். அதனால வந்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப் ரிலேட்டடாக ஒரு டெசிஷன் எடுங்க. ஓகே, வரக்கூடிய அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு ஸ்ட்ராங் முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பர்சன் ரொம்ப வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, பட் சீக்ரெட்லி உங்களுக்கு வந்துட்டு வேற ஒரு பர்சன், ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இல்லைன்னா உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், இல்லைன்னா ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்டோ தெரிஞ்சவங்களோ உங்கள் மேலே ஒரு க்ரஷ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பாண்டிங் ரிலேட்டடாக ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் யாருங்கிறதும் தெரிய வரும். அவங்களும் உங்ககிட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ரொபோசலோட வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட லைஃப்பில் சைலண்ட் வாட்சர்ஸ் இருக்காங்க. சைலண்டாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு ட்ரூ லவ், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லவ், யூ டிசர்வ் திஸ். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு லவ் வந்து உங்களுக்கு டெஃபினெட்லி வந்துட்டு கிடைக்கணும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தான் இருக்குது. அந்த டெசிஷன் ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க, எய்தர் டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ண பாருங்க. அப்படி இல்லைன்னா யூ நீட் டு டேக் அ பிரேக். ஓகேங்களா? ஸோ அண்ட் வெரி சூன் வந்துட்டு அந்த ஒரு வெல்விஷர் யார் அப்படிங்கிறதும், அந்த க்ரஷ், அந்த பர்சன் யார் வந்துட்டு உங்கள் மேலே அந்த தாட் வச்சுருக்காங்கங்கிறதும் வந்து தெரிய வரும்.
ஓகே, சரி ரைட் நோ வந்து அவங்க நிறைய டைம் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, பட் ஆனால் நீங்கள் இலூஷனில் இருக்கீங்க ஆல்ரெடி. ஸோ அதனால உங்களுக்கு தெரியல யார் என்னங்கிறது. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதுல இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் உங்களோட லவ் லைஃப்ல இல்லை ரிலேஷன்ஷிப்ஸில் வந்துட்டு அப்கமிங் இதில் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Okay, pile number 2, wonderful. Pile number 2, finally the wait is over. See, if you are single இருக்கீங்கன்னா உங்களோட ட்ரீம்ஸில் கவனமாக இருங்க. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் அதாவது எப்போ எனக்கு கல்யாணம் ஆகும், எப்போ நான் என்னோட பார்ட்னரை பார்க்க போகிறேன், எப்போ நானும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கணும், ஸோ அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்குது. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 2 ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப பொறுமையான ஒரு பர்சன். அதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ரேண்டமாக கமிட் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க, உங்கள் சோலோட கனெக்ட் ஆகிறவங்களை தான் நீ கமிட் ஆவீங்க. சாரி, அவங்களோட தான் கமிட் ஆவீங்க. சரி, பைல் நம்பர் 2, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ, எந்த பர்சன் மேலே நீங்கள் ஒரு லவ்வை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் டெஃபினெட்லி உங்கள் லைஃப்பில் வருவாங்க, நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அதாவது ஒரு அந்த பர்சனுக்கு ஒரு 10 குவாலிட்டிஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 10மே ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க, பட் ஒரு சில பேருக்கு 7 to 8 குவாலிட்டிஸ் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களுடைய லவ் லைஃப் பார்த்தீங்க ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றவங்களை மாதிரி வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அன்னெசரியான ஒரு ட்ராமாஸ் எல்லாம் இருக்காது. ட்ராமாங்கிறதே உங்கள் லைஃப்பில், உங்கள் லவ் லைஃப்பில் இருக்காது. எவ்ரிதிங் ஹானஸ்ட் ரிலேஷன்ஷிப் தான் பைல் நம்பர் 2க்கு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு லைட் டிடெக்டர் ஆல்சோ, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. போய் சொல்கிறாங்களா, அது எப்படியாவது உங்களுக்கு அது தெரிய வந்துடும். ஸோ உங்களோட பார்ட்னருக்கு வந்து இது ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது, வரக்கூடிய டேஸில் போய் சொல்லி மாட்டிக்குவாங்க. அண்ட் ரொம்ப வருஷமாக ஒரு ஹார்ட் பிரேக், ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க, அதிலிருந்து வெளியே வருவீங்க. அண்ட் பழைய பிரேக்கப், ஸோ அந்த எக்ஸ் பார்ட்னர் கூட இருந்த அந்த ஹார்ம்ஃபுல்லான மெமரிஸ், இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அது ஒரு மறைய ஆரம்பிக்கும் இந்த ஒரு புது பர்சன் வந்ததுக்கு அப்புறம். சரி, உங்களோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இல்லை. எஸ்பெஷலி வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் லைஃப்பில் எவ்வளவோ ஒரு கெரியர் விஷயமா சரி, மற்ற எந்த விஷயத்துலையுமே வந்துட்டு நீங்கள் அவ்வளோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க ரிலேஷன்ஷிப்பில் கொடுக்குற அளவுக்கு. அண்ட் இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருங்க. அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டட், லவ் ரிலேட்டடாக அண்ட் அந்த விஷன்ஸ் கொண்டு வாங்க.
அண்ட் நீங்கள் படுக்கிறப்பவுமே சரி, நீங்கள் லவ் ரிலேட்டடான, இப்போ நீங்கள் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, லவ் ரிலேட்டடான கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுங்க. இல்லை லவ் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நைட்டு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தூங்குறப்போ வந்துட்டு அந்த ஒரு லவ் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸை பார்த்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்கள் ட்ரீம்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களோட ட்ரீம்ஸில் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வருது, சம்டைம்ஸ் வந்துட்டு டைரக்ட் ஆன்சர்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் இன்டைரக்டான ஒரு ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் யாரோட லவ் ஸ்டோரியோ ஏதோ ஒரு விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு வரும் மைண்டில். ஸோ இது வந்து இன்டைரக்டாகவுமே வந்து உங்களுக்கான ஒரு மெசேஜை கொடுப்பாங்க. ஓகே, ஸோ உங்கள் ட்ரீம்ஸ் கிட்ட எல்லா ஆன்சர்ஸுமே இருக்கு. அண்ட் நீங்கள் ரொம்ப வந்து ஆசைப்பட்டு கேட்ட இந்த மாதிரி பர்சன் எக்ஸாக்டாக கூட ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எஸ், கிடைப்பாங்க. அண்ட் ஒன்ஸ் அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், உங்களை பிடிக்கவே முடியாது. ஃபுல் ஆஃப் ஸ்மைல். அண்ட் நீங்கள் வந்துட்டு யுவர் பிளானர் ஆல்சோ. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு நல்ல பிளான் பண்ணுவீங்க. இப்போது எங்கேயாவது டூர் போகணும் அப்படின்னா கூட நீங்கள் தான் பிளான் பண்ணுவீங்க. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்னங்கிற பிளானிங் வந்துட்டு அடுத்தடுத்து ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஆக்டிவ் பர்சன் ஆயிடுவீங்க நீங்கள். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு இந்த லெவலில் அந்த ஒரு ஸ்பார்க்னஸ் இல்லை. ஸோ அந்த ஸ்பார்க் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வரும். சரி, உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ நீங்கள் டாக்ஸிக்கில் இருக்கீங்க, இல்லைனா வந்து ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், ஒரு ஜெலசி, தேர்ட் பார்ட்டிஸ் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கான சொல்யூஷனுமே வந்துட்டு உங்களுக்கு ட்ரீம்ஸில் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அந்த ப்ராப்ளமை மட்டும் ஹோல்டு பண்ணாமல் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது அந்த மைண்ட் செட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். சரி, நீங்கள் கேட்குற கேள்வி வந்து உங்களுக்குள்ளார உங்களை சுற்றி தான் இருக்குது. பைல் நம்பர் 2க்கு அந்த ஒரு கிளாரிட்டி, மைண்டு கிளாரிட்டி இல்லை, அவ்வளோதான். உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக சால்வ் பண்ணலாம். அதாவது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளமேட்டிக்கில் இருக்கீங்க அப்படின்னா பாதியாவது சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட ஆன்சர்ஸ் இருக்குது. மைண்டு கிளாரிட்டி இல்லை. மைண்டு கொஞ்சம் கிளாரிட்டியாக தெளிவாக அந்த தாட்ஸ் எல்லாம் தெளிவாக இருந்துருச்சுன்னா உங்ககிட்ட ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி குட். அண்ட் அடுத்து வரக்கூடிய டேஸில் ரொம்ப நல்லா இருக்கு, எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஃபைனலி வந்துட்டு இன்ஃபேக்ட் நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் வேலை செய்கிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, சரி, ரொம்ப ஹை எனர்ஜி மட்டும் வேண்டாம். பிகாஸ் வந்து எனர்ஜி வந்து கொஞ்சம், அதாவது சம்டைம்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது, சம்டைம்ஸ் ரொம்ப ஹைப்பராக இருக்குது. ஸோ பேலன்ஸ் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பேலன்ஸ் எனர்ஜி வந்துட்டு கொஞ்சம் காமாக இருங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கான ஆன்சர்ஸ் டெஃபினெட்லி உங்களை சுற்றி தான் இருக்குது. கொஞ்சம் உட்காந்து ஒரு நல்ல திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் இல்லை டைரக்ட் ஆன்சர்ஸே கிடைச்சிரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 ஹார்மனி. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஓகே, இன்னொரு பைல் நம்பர் 3க்கு 3 மெசேஜஸ் வந்திருக்கு, பார்ப்போம். First, nurturing, alone time. Okay, adventures. ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கா? பைல் நம்பர் 3க்கு ரிலேஷன்ஷிப்பில் நிறைய டவுட், நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூஸ், நிறைய செக்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபோன் செக்கிங், இல்லைனா உங்கள் பார்ட்னர் எங்கே போகிறாங்க அப்படின்ற ஒரு
கன்ஃபியூஷன்ஸ், விசாரிக்கிறது. ஒன்று நீங்கள் உங்கள் பார்ட்னரை பண்ணுறீங்க, இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் உங்களை பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக உங்கள் லைஃப்பில். இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா கூட என்ன மாதிரியான ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணணும், அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பர்சன் கூட பேசுனீங்கனாலுமே அவங்க கரெக்டாக அவங்க லைஃப்பில் செட் ஆவாங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் பயங்கரமாக இருக்கு. பிகாஸ் எவ்ரி டைம் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான ஒரு தாட்டோ ஒரு டெசிஷனோ எடுக்கணும் அப்படின்னா உடனே பாஸ்ட் தான் கம்பேர் பண்ணுறீங்க. உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், அதில் என்ன நடந்துச்சு, அங்கே என்ன தப்பு பண்ணீங்க, ஓகே மறுபடியும் அதே நடக்குமா? ஸோ இந்த ஒரு கம்பேரிஷன்ஸ் தான் வந்துட்டு இன்ன வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு எந்த முடிவும் எடுக்க விடாமல் தடுத்து வச்சிருக்கு. ஓகே, பட் சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுது. இப்போ இந்த லவ் ரிலேட்டடாக ஒரு கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா உங்கள் மனசு ஏதோ ஒரு ஆன்சர் கொடுக்கும்ல, உங்க உள்ளுணர்வு ஏதாவது ஒரு பதில் சொல்லும், ரைட்? ஸோ அப்போ அது என்ன பதில் சொல்லுதுங்கிறதும் கேளுங்க. ஓகே, ஸோ நீங்க என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இந்த கம்பேரிஷன்ஸை விடுங்க, ஜஸ்ட் ஒரு ப்ராட் மைண்ட்ல திங்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ். நீங்க பைல் நம்பர் 3 மெனி ரொம்ப வருஷமாவே உங்க எமோஷன்ஸும் ஃபீலிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க, பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அது ஃப்ரீ ஃப்ளோவா விட மாட்டேங்கிறீங்க, ஹர்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு. இந்த டைம்ல என்ன தேவைப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க மற்றவங்க கூட கமிட் ஆகிறது இல்லை உங்க பார்ட்னரை பத்தி யோசிக்கிறத விடுங்க. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா உங்களோட தாட்ஸ் என்ன, ஜென்ரலி உங்களோட தாட்ஸ் என்ன? இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்க, இல்ல கமிட்டட்ல இருக்கீங்க, இல்ல மேரீடுனா கூட ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா உங்களோட ஜென்ரல் தாட் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் அதை தெளிவுபடுத்துங்க. ஏன்னா நீங்களே நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கீங்க, உங்க பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்கன்னா எஸ் உங்களுக்கு கண்டிப்பா ப்ரப்போசல் வந்திருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா உங்களோட சீக்ரெட் வெல்விஷர் இல்ல கிரஷ் யாரோ கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்க ஒரு தெளிவான பதில் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஆப்போசிட் பர்சனுக்குமே அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கலாம். இனி வரக்கூடிய டேஸ்லலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ராமா, இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ வரக்கூடிய டேஸ்ல ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா நீங்க ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வரும். கெரியர் ரிலேட்டடா நீங்க என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ தட் இஸ் செகண்டரி. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட அந்த மேரீடு லைஃப் இது மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மற்ற எதுவுமே உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது, ரைட்? ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தாட் அண்ட் ஒரு சூழ்நிலைகள் வரும் கண்டிப்பாக. அண்ட் ஒரு சில ரிலேஷன்ஷிப்ஸ்ல நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க, தேர்ட் பார்ட்டி இருக்காங்க உள்ள, தேர்ட் பார்ட்டி வராங்கன்னு தெரிஞ்சும் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நோ, உங்களோட பார்ட்னர் உங்களுக்கானவங்க. ஸோ நீங்க அந்த ரைட்ஸ் எடுங்க. ஏன் உங்க ரைட்ஸை விட்டு கொடுக்குறீங்க? வரக்கூடிய டேஸ்ல உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படின்னா உங்களோட லவ் லைஃப்ல, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கான இடத்தை எடுக்கணும். சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு லவ் லைஃப் கடைசியில உங்களுக்கு அது இல்லாமே போயிடும். இட்ஸ் a வார்னிங் டைம். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா முடிவு எடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். அண்ட் உங்க பார்ட்னர் ஆக்சுவலி ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்க மேல வைக்கிறாங்க. உங்க பார்ட்னர் முன்ன மாதிரி கிடையாது, மாறிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் மாறணும்னு நினைக்கிறாங்க. நீங்க எப்பயும் போலதான் இருக்கீங்க, பட் உங்க பார்ட்னர் கிடையாது. உங்க பார்ட்னர் குவைட் ஃபிளெக்சிபிளா இருக்கலாம், ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பீரியட் ஆஃப் டைம்ல மாறக்கூடிய பர்சனாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்களும் மாறணும், நீங்களும் அப்டேட்டட் வெர்ஷன்ல இருக்கணுங்கிற மாதிரியும் நினைக்கிறாங்க. ஸோ சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல அதிகமாகவே இருக்கு. இனிமேல் ஜஸ்ட் ஒரு ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் ஆல்ரெடி இன் ரிலேஷன்ஷிப், நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா திருப்பி உங்க பார்ட்னர் நீங்க உங்க லைஃப்ல எப்படி கொண்டு வருது அப்படிங்கறத பாருங்க.
அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுங்க. அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பவர் கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிக்கும் வரக்கூடிய டேஸில். ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க பவர் வீக் ஆகிறப்போ உங்கள் பவரை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பார்ட்னரை நீங்கள் உங்கள் சைடு கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து என்னன்னா உங்களோட லவ் லைஃப்பில் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு புது பாத் ஸ்டார்ட் ஆகுது, புது ஜேர்னி கூட ஸ்டார்ட் ஆகும். ஓகே, see got king. கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் குயின் ஆஃப் வான்ஸ் ரெண்டு மேஜர் கார்டு அடுத்தடுத்து வந்திருக்கு. ஆக்ஷன் எடுக்கணும். ப்ராப்பர் பிளானிங் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இஃப் யூ ஆர் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா மேரேஜ்க்கு வெயிட் பண்ணுறீங்க, வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மேரேஜ்க்கு அடுத்து லைஃப் எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு பிளானிங் இப்போ ரொம்ப தேவைப்படுது. அண்ட் மேரேஜ் ரிலேட்டடாக பார்ட்னரை சூஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் அண்ட் அந்த விஷயங்கள்லையுமே வந்துட்டு ஸ்ட்ராங் டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இன்னொரு 3 மாசத்துக்குள்ளார உங்களோட ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக மேஜர் டேர்ன் ஓவர் பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு நீங்க எடுக்கணும், சுத்தி இருக்கவங்க எடுக்கக்கூடாது, நீங்க எடுக்கணும். இது நீங்க வந்து சிங்கிளா இருந்தாலும் சரி, கமிட்டட் இல்லை மேரிடா இருந்தா கூட ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்க போறீங்களோ இந்த 3 மந்த்ஸ்க்குள்ளார அதுதான் உங்கள் ஃபியூச்சர். ஓகே, ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் பி அலர்ட். ஓகே, ஸோ மேஜர்லி லைஃப் டெசிஷன் மேக்கிங் தான் வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு ஒரு கீ பாயிண்டே வந்து இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.